இரண்டாவது மாடியிலிருந்து விழுந்த மாணவி உயிரிழப்பு. பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் விளையாடிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவி இரண்டாவது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள பிரபல அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது மாடியில் 41 வயதான நவீன் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு வசித்து வருகின்றார். இவரது மகள் 13 வயதான சுபிக்ஷா. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சுபிக்ஷா வீட்டின் பால்கனியில் விளையாடுவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக 2வது மாடியிலிருந்து அவர் கீழே விழுந்துள்ளார். இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அலறும் சத்தம் கேட்டு ஓடிவந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த பல்லாவரம் போலீசார் உயிரிழந்த சிறுமி சுபிக்ஷாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி விளையாடும் போது தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியிருப்பில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ய முயன்றபோது அங்குள்ள கேமராக்கள் சரிவர வேலை செய்யவில்லை என தெரியவந்துள்ளது. இருப்பினும் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.